அதுக்கப்புறம் பொள்ளாச்சியில் என்னோட காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. நானும் வினோதும் பிரிஞ்சிருந்த நாட்கள். ஒவ்வொரு நாளும் யாராவது என்கிட்ட வினோதை ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க. யார் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாலும் எனக்கு வினோத் ஞாபகம்தான் வரும். தினம் தினம் என் லைஃப்பில் நடக்கிற எல்லாத்தையுமே நான் டைரியில் எழுதிட்டே இருப்பேன். என்னமோ தெரியல, டைரியில் எழுதும்போது வினோத் கூட பேசுகிற மாதிரியான ஒரு உணர்வு. இந்த பார், இந்த ஃபோன் எங்கூட பேசுறதுக்கு மட்டும்தான், அந்த வினோத் பைய கூட இல்லை. அதான் நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல. ஹலோ, யாரு? ஹேமா, நான் தாண்டி. ஏய் கவி, உன்னோட ஃபோன் நம்பர் அடி. தாத்தா எனக்கு புது ஃபோன் வாங்கி கொடுத்தாருடி. இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோ. சரி. ஏய், வினோத் கிட்ட இந்த நம்பர் கொடுத்துறாதடி. சிச்சி, அதெல்லாம் கொடுக்கலடி. ஏய், அடுத்த வாரம் திருவிழாக்கு வருவேல்ல? சரி, அங்க பார்க்கலாம். ஓகே, பை. விஜயோட கடைசி தம்பி கரூரில் ஃபினான்ஸ் கம்பெனி வச்சிருக்காப்புல. ஆமாம் கணேஷ், சொன்னல ஐயாவுக்கு ஒன்று தெரியும்னு. தெரியுமே. ஒன்றும் இல்லையா, சின்ன வயசுலேருந்தே கவிதாவை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காப்புல. கவிதாவுக்கு இன்னும் 6 மாதத்தில் படிப்பு முடிஞ்சிடும்ல. ஒரு நல்ல படித்த பையனை கூட்டிகிட்டு கொஞ்சம் அங்கே வர. ஓ, மாதம் 30,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறான் அவன். சம்பளம் எல்லாம் பெருசு இல்லை. பையன் எனக்கு பிடிச்சமா இருக்கணும், என் பேத்திக்கு பிடிச்சமா இருக்கணும்ல. கவிதாவை நல்ல படித்த பையனுக்கு தான் கட்டி கொடுக்கணும். சரிங்கய்யா. வாங்க. படித்த பையன் வேணுமாம்மா. நீ என்ன படிச்சிருக்க? 10வது பாஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஜாதியில் இதை விட படித்த வேண்டாம் இருக்கான். அவள் படிப்பு முடிஞ்சுனே பார்த்துக்கலாம். சரிண்ணா. ஆமாம், வர எலெக்ஷனில் நம்ம பஞ்சாயத்தை லேடிஸ்க்கு ஒதுக்க போகிறாங்களா மாமா? டேய், வண்டி எடு, எம்எல்ஏ பார்க்க போகலாம். அந்த சேர்மன் வேலை தாண்டா இது. அவன் பொண்டாட்டிக்கு சீட்டு வாங்கி தரதுக்காக மாவட்டத்துக்கு மாமா வேலை பார்த்துருக்கான். என்னடா கீழே இருக்க வேண்டிய கை மேலே இருக்குது? ஒன்றும் இல்லை மாமா, ஏதோ வேண்டுதலாம் கோயிலுக்கு வெளியே வச்சு கொடுத்துக்கிட்டோமான்னு கேட்டாங்க. நான் தான் மாமா சரின்னு சொன்னேன். முட்டா பையல கேட்க மாட்டேன்ட்ட வந்து எவனா உனக்கு தைரியம் கொடுத்தா? 1 ரூபா வரும்போது இருந்தேனா? நான் திரும்ப வரும்போது ஒருத்த கூட இங்கே இருக்கக்கூடாது. வண்டி ஏறா. ஓகே, போமா அந்த பக்கம். ஹலோ. ஹலோ கவி, எங்க இருக்க? நான் கோயில் இருக்கேன்டி. வினோத் இங்க ஐயனார் கோயிலுக்கு வந்திருக்கான். நானும் இங்க தான் இருக்கேன். வினோத் என்ன பார்க்க வந்திருக்கானா? என்னடி சொல்ற? ஏய், தாத்தா கிட்ட நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல. புரியுது. எனக்கே பாவமா இருக்குடி. அவன் அப்பாவுக்கு கேன்சரா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். அதுவும் இல்லாமல் படிப்பை பாதியிலே விட்டுட்டு இன்னைக்கே துபாய் கிளம்புறானா மண்டி. என்னென்னமோ சொல்கிறான்டி. எனக்கே ரொம்ப பாவமாக இருக்குடி. ஒரே ஒரு தடவை வந்துட்டு போயேன் கவி. சரி, தாத்தா கிட்ட நான் பேசிட்டு கூப்பிடுறேன். ஏமா, கவிதா வரண்டாளா? ஹேமா ஃபோன் பண்ணா வினோத் ஐயனார் கோயிலுக்கு வந்திருக்கான், என்னை ஒரே ஒரு தடவை பார்க்கணுங்கிறான்.
ஏதோ துபாய்க்கு போறானாமா. ரொம்ப கெஞ்சுறான் தாத்தா. நான் என்ன தாத்தா பண்ணட்டும்? நீ இதை பற்றி என்ன நினைக்கிற? உனக்கு என்ன தோணுது? நான் நான் ஒரே ஒரு தடவை ஃபோனில் மட்டும் பேசிக்கிட்டுமா? ஹலோ கவி, இதோ 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 ஒரு நிமிஷம், வினோத் கிட்ட கொடு. கவி வினோத், எப்படி இருக்க கவி? என்னை பார்க்க வர மாட்டியா நீ? இல்லை வினோத், தாத்தா தான் ஏற்கனவே சொல்லியிருக்காருல்ல, நாம இப்போ மீட் பண்ணுறது, இப்போ பேசுறதே தப்பு. உன்னை பார்த்து 2.5 வருஷம் ஆகுது. இந்த 2.5 வருஷம் உன்னை பார்க்க பைத்தியம் மாதிரி இருந்த கவி. மென்டலி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியாது கவி. ஹே வினோத், எனக்கும் அப்படிதாண்டா இருந்துச்சு. அடிக்கடி ஹேமாட்ட சொல்லுவேன் எனக்கு கால் பண்ண சொல்லி. ஒரு தடவை கூட பதில் கொடுத்ததில்லை நீ. அழாத வினோத், எதுக்கு அழுகிற இப்போ? எனக்கு தெரியாம உன் வீட்டில் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோ எல்லாம் பயந்துருக்கு. என்ன மீறி யாராவது என் கழுத்துல தாலி கட்ட முடியும்னு நம்புறியா நீ? எதுக்கு பயப்படுற இப்போ? இன்னைக்கு நான் வேலைக்காக துபாய் போறேன். போயிட்டு வர 1 வருஷம் ஆகுமா 2 வருஷம் ஆகுமா எனக்கு தெரியாது. ஒரு தடவை வந்து என்னை பார்த்துட்டு போயேன். 2 நிமிஷம் வந்து என்னை பார்த்துட்டு போயிருக்கவி. என்னால தாத்தா கிட்ட கொடுத்த சத்தியத்தை மீற முடியாது வினோத். கவி கவி ப்ளீஸ் கவி, என்ன மன்னிச்சிரு வினோத். நான் வச்சிடுறேன் வினோத். ஒரே ஒரு தடவை வந்துட்டு போ கவி, ப்ளீஸ் கவி. என்ன மன்னிச்சிரு வினோத். வச்சிடாது கவி. ஹலோ ஹலோ. ச்சே. அதுக்கப்புறம் ஃபைனல் செமஸ்டர் ஸ்டார்ட் ஆச்சு. வினோதை பார்க்க போகிற சந்தோஷத்தில் நாட்களை எண்ண ஆரம்பித்தேன். எக்ஸாமுக்கு படித்தேன். தாத்தா, வினோதோட அப்பா அம்மாவை வர சொல்லட்டுமா? நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் ஏன் அவங்க ஒத்துக்கலைன்னா நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டியா? யார் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைன்னா நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். புரிஞ்சுங்க. உன்னை மாதிரி வினோத் இருப்பானா? கண்டிப்பா இருப்பான். அவங்க அப்பா அம்மா வர சொல்லி பேசுவோம். அன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே நான் நேரா ஹேமா வீட்டுக்கு தான் போனேன். இந்த சந்தோஷமான விஷயத்த வினோத் கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு.